யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் ரேஸ்ஞ்சா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ணனுக்கும் எனக்கும் 1 vs 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு என் அண்ணனோட கேம் பிளேஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இந்த சேனலில் தான் போட்டிருப்போம், ஓகேவா? இந்த சேனலில் போட்டிருப்போம், நீங்கள் தேடி கூட பார்த்துக்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், ஓகேவா? இந்த மேட்ச்சுக்கு நம்மளுக்கு சதி பண்ணது என்ன தெரியுமா? 999+ தான் கைஸ். இங்கே பாருங்கள், நான் ஸ்பீடப் பண்ணி விட்டேன், அதனால தான் உட்காந்து எந்திரிச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எம்எஸ் கம்மியாக தான் இருக்குதுலாம் நீங்கள் நினைக்கூடாது. என்னத்தெல்லாம் போகுதுன்னு பாருங்கள், 200 300 400 அப்படிலாம் போகுது. நாளைக்கு இங்கே உட்காந்து மெட்கிட் போட்டுட்டு ஓடிடுவோண்டா கைப்புள்ள அப்படின்ட்டு உட்காந்து மெட்கிட் போட்டிருக்கேன். என் அண்ணன் பார்த்திங்கன்னா நேற்று தான் ஃபோன் வாங்கினோம், ஓகேவா? ஃபோன் வாங்கினோம் உடனே 1 vs 1 போட்டோம். அவனுக்கு கையெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மேட்ச் போயிட்டு தான் 1 vs 1 தான் போட்டோம் நேர்மையாக. சரியா? அதுக்கு நேர்மையாலாம் இல்லைன்னு சொல்லியாதீங்க. 1 vs 1 போட்டோம், வேறு லெவலில் தரமான, அதுவும் 90 Hz டிஸ்பிளே வேறு, ஸ்மூத் டிஸ்பிளே, வேறு லெவலான ஸ்மூத் டிஸ்பிளே போட்டு வந்திருக்கான். நம்ம இங்கே ஓடனா அவன் அங்கே ஓடுறான், அங்கே ஓடனா இங்கே வரான் அப்படின்னு மாற்றி போயிட்டுருக்காரு தலைவர். சரி, நம்ம குதிச்சு வந்து இங்கே மெட்கிட் போடுவோம் அப்படின்ட்டு மெட்கிட் போட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 90 Hz ஃபோனு சொல்ல மறந்துட்டேன். ஃபோன் பார்த்திங்கன்னா ரியல்மி 7, ஓகேவா? ரியல்மி 7 பார்த்தீங்களா எப்படி விழுகுதுன்ட்டு. 90 Hz டிஸ்பிளே எவ்வளோ ஸ்மூத்தாக என்னை அடிக்கணுன்ட்டே பயபுள்ள பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 90 Hz போட்டு வந்துட்டான். 60 Hz தான் போட்டு வச்சுருந்தான், 90 Hz போட்டு வந்துட்டான் தலைவன். பாருங்கள், இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா தலைவன் க்ளோவால் எடுக்கல, ஓகேவா? நம்மளுக்கு சரி ரைட்டு க்ளோவால் எடுக்கல அப்படின்ட்டு அடிச்சோடலாம் பார்க்குறேன், தலைவன் அடிக்கிறான். பார்த்தீங்களா, நான் க்ளோவால் அங்கே போட்டேன், க்ளோவாலே உழுகலை, ஓகேவா? நான் விட்டு பேசினது என்ன தெரியுமா? மூச்சு விடாமல் பேசினா அவ்வளோதான், சங்கு தான், ஓகேவா? அதுதான். ஓகே, நானும் 1 tap அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். 1 tap உழுகல, கடைசியாக ஒன்று அடிப்பேன். இப்போ தான் மெட்கிட் போட்டு டொப்புன்னு ஒரே அடி காலி ஆகிட்டான். ரைட்டு, சரி இந்த M1 எடுத்து தூக்கிட்டு போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு M1 எடுத்துகிட்டு ஓடுறேன். என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி செம்மையாக போச்சு. அதுவும் கேமிங் ப்ராசஸர் ஃபோனு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஓகேவா? கேமிங் ப்ராசஸர் ஃபோன் வேறு, கேமிங் ப்ராசஸர் தான், ஓகேவா? கேமிங் ஃபோனில் இல்லை, கேமிங் ப்ராசஸர் வந்து, ஓகேவா? ஓகே, பயபுள்ள அங்கே இருக்கார், டெசிட்டி இல்லை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டார் தலைவன் நம்மக்கிட்ட. சரி, நம்மளும் ஒரு மேட்ச் போகலான்னு பார்த்தா தலைவன் நம்மக்கிட்டையும் வேலையை காட்டுறாரு, அடிக்கிறான். சரி, நம்ம ஜெயிச்சிடலாம் தான் பார்த்தேன், விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். அவனும் விட்டு கொடுக்க மாட்டான், நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், ஒரு அடி அடிச்சிட்டேன். 90 அடித்தோடனே டெசர்ட்டியில் தான் வச்சுருக்கேன்னு வாயை விட்டுட்டானா. ரைட்டு, ஓடிலாண்டா கைப்புள்ள அப்படின்ட்டு M1 வந்தானே வச்சுருக்கேன், போயிடலான்னு பார்க்குறேன். அடிக்கிறான் பின்னாடி டொப்புன்ட்டு. பாரு, ஒரு 1 tap புழுகும் பாருங்க, டொம்முன்ட்டு ஒரே அடி சதற விட்டுட்டோம். சரி, அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்னது, கேப்டவுனா என்னது, அதே தான், கேப்டவுன் தான். கேப்டவுனுக்கு வந்திருக்கோம். ஓகே, கேப்பே இல்லை கேப்டவுன்னு சொல்கிறானுங்க, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஏகே வச்சு டொம்முன்னு அடிச்சிடலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பீட் பண்ணிப்பேங்க, ஏன்னா ரியல் வீடியோவோட சைஸ் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 22 MB. சரின்ட்டு அடிச்சிட்டேன், டேமேஜ் கொடுத்துட்டனாலைக்கு இங்கே தான் ஓடினா. நீங்கள் வேறு வீடியோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அதனால் நம்ம வந்துட்டாச்சு, ஓகேவா? இன்னொன்று புயாவோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? டவுன்லோட் பண்ணாதவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், தலைவனை காணோம். அதுக்கப்புறம் சைடில் பார்க்குறேன், க்ளோவால் சுற்றிட்டு இருக்கான் தலைவன். ஆஹா, ரைட்டு அப்படின்னு பார்த்தா தலைவன் பார்த்திங்கன்னா வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு க்ளோவால்லாம். சரி, நீயா நானான்னு பார்த்துடலாண்டா, அலாக் vs A124 அப்படின்ட்டு டைட்டில்லாம் போட்டலாம் தான் பார்த்தேன். வேணாம், வம்பாயிர போகுது. சிக்கல் சதறல், அவ்வளோதான். அங்கே இருக்கான் பையன், பார்த்துட்டேன். ஒரே ஒரு அடி தான் பட்டுச்சு, பையன் க்ளோவால் போட்டான், ஓகேவா? நம்மளும் க்ளோவால் போட்டுருவோம். எதுக்கு வம்பு, அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன்.
அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும். அதுதான் ரைட்டு. ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு பார்த்தா க்ளோவால் எப்போ போட்டால் எப்போ விடுகுது. ஐயோ ஐயோ என்னடா இது. சரின்னு பார்த்தா தலைவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நானும் எங்கடா இருக்கான்ட்டு பார்த்தா பின்னாடியே வந்துட்டான் பையன். சரி ஐயோ இன்னைக்கு நம்ம சட்னி தாண்டோ அப்படின்ட்டு கவர் எடுத்து பேக் போயிட்டே இருக்கேன். அவனும் பின்னாடியே வந்துட்டான். பிடிச்சி ஆடி ஆடின்னு அடிக்கிறேன், விழுகவே இல்லை. சரின்னு பார்த்தா தலைவன் க்ளோவால்குள்ளே சிக்கிட்டான். எனக்கு ஆனந்தமாக ஆயிடுச்சு. நானும் மெட்கிட் போட்டு திறந்து விடலான்னு பார்த்தேன். சரி திறந்து விட்டுறலாம் பாவன்ட்டு திறந்து விட்டேனா. சரிடா நான் மெட்கிட் போடுறேன், நீ இப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா நானும் நைஸ் கேப்பில் மெட்கிட் போடுறேன். போடக்கூடாதோன்ட்டு அடிக்க வந்துட்டான். நான் க்ளோவால் போட்டு அடைச்சிட்டேன். அப்பான்ட்டு க்ளோவால் போட்டு அடைச்சிட்டேன்னா பயபுள்ள தலைவன் இங்கே வந்துட்டான். ஓடுறா அப்படின்ட்டு ஓடி வந்துட்டுருக்கேன். காணாம். ஒரே ஜம்ப் அங்கே அடித்தான், டம்முன்னு வந்துடுச்சு. 999+ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கிளாக் டவர் நம்ம பிளேஸ் வந்துடுச்சு. நம்ம இப்போ தான் வெறித்தனம் காட்டணும் நம்மளோட ஸ்பெஷல் ஆயுதம். இது M10 A40 எடுக்கணும். எடுத்து சவுட்டு மேலேயே விடணும். சரி கீழே க்ளோவால் போட்டு இங்கே வாடா வந்து சண்டை போடலான்டா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, நல்லா சண்டை போட ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு சொன்னால் வந்துட்டார் தலைவன். ஆனால் எனக்கு தான் நெட்டு 200 தாண்டலை, ஆனால் 200க்கு மேலே போக பார்க்குது. ஓகேவா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கு ஊதிடுவான். 200லாம் போச்சு, சங்கு ஊதிடுவான் தான். ஓகே கைஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகேவா நிறைய கண்டென்ட் போடுறேன். வீடியோ போடாததுக்கு ரேங்க் புஷிங்னால தான் கைஸ் வீடியோ போடல. ஓகேவா ரேங்க் வேறு இப்போ தான் புஷ் பண்ணுறியாலோன்னு கேட்பீங்க. ஆமாம் இப்போ தான் புஷ் பண்ணிட்டுருக்கோம், கடைசியாக புஷ் பண்ணலான்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 இருக்கும். ஓகேவா டைமண்டு இல்லை ஹீரோய்க்கு போகணும். கொஞ்ச நாள் வீடியோஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் போடுறக்கோ. ஓகே அழுத்தி பூடி போயாடி தான் M10 எடுத்து அழுத்தி பூடி போயாடி. தலைவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கார். நம்ம பார்த்திங்கன்னா என் அண்ணன் தானே அப்படி தான் இருப்பான். M10 எடுத்துகிட்டு வரேன், தலைவனும் M10 எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன் எடுக்கும் போது மட்டும் நான் பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேவா அதுக்கு மேலே ஸ்பீடப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பூந்து அடிச்சிட போகிறானுங்க. அதுதான் சரி வாங்க போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங் பண்ணலான்ட்டு, ஆனால் தலைவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். நீங்களே பாருங்களேன், நான் இங்கே க்ளோவால் போட்டு நான் ஃபென்ஸு பின்னாடி வந்து நின்றுட்டேன். தலைவன் பார்த்திங்கன்னா க்ளோவால் போட்டு அங்கே ஏறிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்னைய பார்த்துட்டு டே இங்கே தான் இருக்கியாடா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் திகிலாயிடுச்சு. அவன் வந்து வந்துட்டானா அடிச்சிருவான் என்கிட்ட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன கண்ணு வச்சுருக்கான்னு தெரில. ஓகேவா தலைவன் இப்போ தான் பார்க்குறேன். அவன் க்ளோவால் போட்ட நாளைக்கு இந்த க்ளோவால் உடஞ்சிருச்சா, ஆத்தி ஏறாண்டோய் அப்படின்ட்டு பேக் வாங்கிடலாமா அப்படின்ட்டு பார்த்தா இந்நேரம் M10 வச்சு அடிச்சிருப்பேன். ஒரு என்ன தப்பு பண்ணிட்டேன்னா AK வச்சு அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. மஷ்ரூம் வேலை எடுக்கலை. அப்பா தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் தோற்றுருவோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் M10ஓட சவுண்டு பட்டமாக கேட்டுச்சு. M10ஓட சவுண்டுலாம் இல்லை, அவன் வச்சுருக்கிற ஸ்கின்னு நல்லா தெரிஞ்சிது. ஷோல்டர் மேலே குதிக்கும் போதான் M10 இங்கே பாருங்க 999+ நம்மளுக்கு சதி பண்ணுதுன்னு நினச்சேன். ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. M10 இருக்கா, M10க்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா லாங்கில் கொஞ்சம் போயிட்டு AK வச்சு டொப்புன்னு அடிச்சிடலான்ட்டு நினச்சேன். பையன் நிமிஷத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கான் இடத்த. ஒரே அடி அடித்தானா முடிச்சிட்டான். ரேஞ்சு வேறு, அந்த கன்று வேறு, ரேஞ்சு கன்று வேறு ஸ்கின்னு, அதனால் அடிச்சு போட்டான். இந்த பிளேஸு பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமான பிளேஸு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வராத பிளேஸ் வேறையா. சரி அடிக்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே லைக் பண்ணுங்க கைஸ், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கைஸ். நிறைய ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டோன்னா நம்ம சேனலில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா ஓகே பார்ப்போம். வேறு லெவலில் இங்கே பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா க்ளோவால் இல்லைடா அப்படின்ட்டு கிட்ட வந்து டொப்புன்னு அடிச்சிடலான்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் க்ளோவால் அங்கே கலந்துச்சா, க்ளோவால் அங்கே சைடில் போட்டலாம் தான் பார்த்தேன். என்னடா க்ளோவால் பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டு வேணாம்ப்பா சாமி அப்படின்ட்டு பயபுல ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு
இன்னைக்கு நம்மளுக்கு சங்கு தான் அப்படின்ட்டு நினச்சிட்டேன். ஏன் ஆத்தி தலைவன் இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஓட்டத்தை அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். தலைவன் விட்டாமல் துரத்திக்கிட்டே வரான். அப்படின்னு போகிறேன், குதிச்சு அடிக்க பார்த்துட்டான். தலைவன் குதிச்சு அடிக்கிறான். நானும் நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன். குளோவால் போடுறேன், குளோவாலே உழுகலை. சரி நம்ம இங்கே வந்துடுவோண்டா அப்படின்ட்டு பார்த்து மெட்கிட் போட்டலாம் தான் நினச்சேன். சரி இவனெல்லாம் விடக்கூடாது, நல்ல டேமேஜ் பட்டுருச்சே அப்படின்ட்டு ஒரு புல்லட் பட்டுருச்சு, ஒரு புல்லட் அடிச்சிருச்சு. இப்போ அவனுக்கு டேமேஜ் போச்சான்னு கூட தெரில. நெட்டு வேறு சொதப்பல் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு அடி அடிச்சேன்னா முடிச்சிருச்சு விக்ட்ரி. அதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா டக்குன்ட்டு அந்த இது போட்டோம். ஓகேவா, நினச்சிருங்க நான் ஜெயிச்சாச்சு. ஓகேவா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்தாச்சு. ஓகேவா, இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் தரமான செய்கை பண்ணுவோம் அப்படின்ட்டு சுற்றிட்டு போயிடலாம். எங்கே இருக்குன்னு அவன் தேடிக்கிட்டே இருக்கட்டும். சுற்றிட்டு வந்து டொப்பு அடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஆனால் நடக்கிறது வேறு ஒன்று ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹெச்ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து போடுவோம் இன்னும் கொஞ்சம். ஓகேவா, ரேங்க் புஷிங் வீடியோஸ் போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளே சொதப்பெல்லாம் ரேங்க் புஷிங் பண்ணிட்டுருக்கோம். இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அசிங்கமாயிடும். ஆனால் ரேங்க் புஷிங் வீடியோஸ் போடலான்னா சொல்லுங்கள். ஆனால் நான் ஒன்றுமே எடுத்து வைக்கல. ஓகேவா, ஹீரோய்க்கு போகும்போது வேணால் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, டைமண்ட் 4 இருக்கேன். ஹீரோய்க்கு போயிடணும். ஹீரோய்க்கு அந்த ட்ரெஸ்ஸு எடுத்துட்டேன்னா போதும். ஹீரோய்க்குலேருந்து கிராண்ட் மாஸ்டர் போக ட்ரை பண்ணிட்டு போடுறேங்க. ஓகேவா, திடீர்னு கிராச் பட்டன்லாம் ப்ரோன் பட்டனை கிராச் பட்டன் அமுத்தலான்னு பார்க்குறேன். ப்ரோன் பட்டனை அமுத்தி படுத்துக்கிறேன். சரி பயபுல வந்துருச்சே, நம்ம ஓடிடலான்ட்டு பார்க்குறேன். நெட்டு சில டைம் சொதப்புது, சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில டைம் இதுவாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்படி அடிச்சிட்டேன்னா குளோவால் போடுறேன், குளோவால்குள்ளே பூந்து எம்டன் வச்சு அழுத்திட்டான். ரைட்டு ஆத்தி, இவங்கிட்ட உஷாராக தான்ப்பா தம்பி இருக்கணும், இல்லைன்னா நம்மளை உசுப்பிட்டு போயிடுவான். வேறு லெவல் ஆகிடுச்சு. ஓகே, வேறு லெவல் அடிச்சு போட்டான். இன்றைக்கி எல்லா மண்டையும் தெரிக்கணும்டா அப்படின்ட்டு நான் இந்த மேட்ச் என்ன சொன்னேன்னா குளோவால் எடுக்கலடா அப்படின்ட்டு சொல்லிட்டேனோ. குளோவால் எடுக்கலடா தம்பி, குளோவால் தாடா தம்பிலாம் இல்லை, எனக்கு அண்ணன் தான். குளோவால் எடுக்கலண்டான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு நானும் சுற்றி பார்க்குறேன். மஞ்சள் கலர் தலை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பின்னாடி பார்க்குறேன் மஞ்சள் கலர் தலை குதிக்குது. ஆஹா, ரைட்டு வந்துட்டான்ட்டு பார்த்தா முட்டை கிரனேட் எடுத்து மூக்கு மேலே போட்டுட்டான். ரைட்டு, எனக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. குதிச்சு ஒரே அடி, டக்குன்னு ஒரே அடி, ஒன் டாப்பு. யாருக்கிட்ட, நம்மக்கிட்டேவோ சீனா அப்படின்ட்டு அடிச்சு விட்டோம். சரி, அடுத்த மேட்ச் பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் நான் டக்குன்னு பார்த்துட்டேன். ஓகேவா, இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இல்லை இப்படின்னு போயிட்டு இருந்தேன். ஓகேவா, சரி குளோவால் அப்படின்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த சைடு இப்போ தான் நெட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே எப்படா வந்து அப்படின்னு கேட்பீங்க. பயபுல பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா குளோவால் போட்டு அடைச்சி விட்டுருச்சு. சரி டே திறந்து விட்றான்ட்டு சொன்னால் பயபுல கரெக்டாக உஷாராக நான் அப்படியே ஒளிஞ்சிட்டு அப்படியே வந்து அடிச்சிட்டான். சரி, பயபுல இப்போ தான் அந்த ஃபோனோட மகிமையெல்லாம் காட்டுவார் தலைவன். புட்டிச்சு குளோவாலெலாம் போட்டு தகுடுன்னு போடுறான். இதை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டான். திடீர்னு அழுத்திலாம் பிடிக்கல, எட்டு வச்சுட்டான். பயவுள்ள செம எட்டு தெறிக்க விட்டான். எனக்கு சரிகாண்டாயிடுச்சு. நம்மளோட ஸ்பெஷல் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்டா. நம்மளோட ஸ்பெஷல் ஆயுதம் M10 A30 எடுத்துகிட்டு போய் டொப்புன்னு அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு தான் நினச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, பார்க்கலாம். ரைட்டு. ஓகே, மைக்கு பார்த்திங்கன்னா ஒதுங்கி விட்டது. M10 எடுத்து அழுத்தி பிடி போயாடி தான். நம்மளாம் M10லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அழுத்தி பிடி போயாடி அவ்வளோதான், நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச். ஓகேவா, 12th ரவுண்ட். ஓகேவா, நான் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் லாஸ்ட் ரவுண்டுன்ட்டு. சொல்ல வேணாம் தான் நினச்சேன், லாஸ்ட் ரவுண்டு சொல்லிட்டேன்.
ஓகே பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டேன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டு வருவான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்தா தலைவன் நம்மளுக்கு மேலே இருக்கார். அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டுருக்கான். அங்கே இருக்கார் தலைவன். யாருக்கிட்ட நம்மக்கிட்டேவோ அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவால் அங்கே போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போயும் ட்ரை பண்ணுறேன், விழுகவே இல்லை. சரி அங்கே போட்டுருவோம் அப்படின்ட்டு அங்கே போட்டேன். சேர்றா வாடா அப்படின்ட்டு இவன் இந்த சைடு வந்துட்டானாலையும் வம்பு, முன்னாடி வந்தாலையும் வம்பு. முன்னாடி தான் தலைவன் வரான். சரி முடிச்சு விட்றோடா இன்னைக்கு அப்படின்ட்டு முடிச்சு விட்றா, டசட்டிகளை வச்சு அழுத்தி போடுறா அப்படின்ட்டு அடித்துலாம் பிடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எத்தனை டேமேஜ்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 67 36 கம்மி டேமேஜ் தான், கொஞ்சம் ஏதோ டேமேஜ் கொடுத்துருந்தேன். சேர்றா டேமேஜ் கொடுத்தாச்சு ஏற வேணாமா அப்படின்ட்டு பயபில் மெட்கிட் போட டைம் கொடுக்கல. 3 செகண்ட்ஸ் ஆகுமா, அதுக்குள்ளே ஏறிட்டேன். அவங்க க்ளோவால் போடுறதுக்கு அவன் மெட்கிட் போடுவான்னு எனக்கு தெரிஞ்சிட்டு தான் சரி பயபுலைக்கு 999+ன்னு சொல்லிட்டாரு தலைவன். அதுக்குள்ளே சரி 999+ன்னு சொன்ன நாளைக்கு இந்த சைடு வந்துட்டா கிரெனேட்டை போட்டு டொமால் டிமிலியன் அடிச்சிட போகிறான். சரி இந்த சைடு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கீழே வேறு ஜோன் வந்துருச்சுன்னா எட்டு தூக்கிட போகிறான் பயபுல. அப்போ M10ஓட சத்தம் டொப்பு 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 டொப்புன்னு கேட்டுச்சா, ரைட்டு அவன் க்ளோவால் உடைக்கிறான். M10ஓட சத்தம் வேறு, முடிச்சு விட்ருவான் அப்படின்ட்டு கீழே குதிக்கிறேன். தலைவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. வச்சு ஒரே அழுத்தி பிடி, அவ்வளோதான் டெட் ஆகிட்டார். அதுவும் சொல்கிறான் என்னடா முதுகில் வந்து குத்துற அப்படின்ட்டு கேட்டார். ஓகே பரவாயில்ல உனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரே லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஓகே கேஸ் பார்ப்போம் எத்தனை கில்லுன்னு மட்டும் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா 7 கில் அடிச்சாச்சு. விக்டரி பூயா வேறு லெவல். நம்ம பையன் வேறு 5 கில் வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார்